அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி என்ன சிச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத IndusInd பேங்கை வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போது IndusInd பேங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து கிளியர்லி வந்து ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பேங்க்கு. பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே இந்தியாவில் பெரிய லெவலில் விழுகாது, விழுந்தாலும் எகெயின் வந்து ஈஸியாக ரெக்கவரி ஆயிரும். ஏன்னா பேங்கிங் செக்டரை வந்து மெயினாக வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டே, ஆர்பிஐ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து பேங்கிங் செக்டர் விழுகாமல் காப்பாற்றுறது வந்து ஆர்பிஐயே வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காங்க. ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி பேங்கிங் செக்டர் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக நடக்காது. அதாவது யூஎஸில் இருக்கிற மாதிரி பேங்கிங் செக்டர் வந்து ஒரு ஓப்பன் மார்க்கெட் கிடையாது நம்மளதில். இன்னும் ஸ்டில் ரொம்ப ரெகுலேஷன் வந்து இருக்குது, ஹைலி ரெகுலேட்டட் மார்க்கெட்டு. ஸோ பேங்க்ஸ் வந்து இஷ்டத்துக்கு அவங்க லோன் கொடுத்து கிராஷ் ஆக முடியாது. ஸோ அது வந்து ஆர்பிஐ வந்து ரொம்ப கிளியராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எப்பவுமே வந்து ரொம்ப ஹையாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு செக்டர். அதனால் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்டிங் தாராளமாக பண்ணலாம். அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஒரு கான்செப்ட். ஸோ நீங்கள் எப்பவுமே பேங்கிங் செக்டர் கீழே விழுந்ததுனாலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து சம்டைம்ஸ் வந்து பேங்கிங் செக்டர் வந்து ரிட்டர்ன் வந்து கம்மியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டரில் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து லோ ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும், ப்ரைவேட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு IndusInd பேங்க்கை நம்ம பார்ப்போம். இப்போது IndusInd பேங்க் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னா, ஆல்ரெடி IndusInd பேங்க் வந்து கிளியராக வந்து புல் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்க அப்படின்னாலே கிளியராக வந்து புல் மார்க்கெட் தான், பையிங் ப்ரெஷர் தான் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இப்போது டே வைஸ் சார்ட் போனீங்க அப்படின்னா, டே வைஸ் சார்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குது. மார்க்கெட் எகெயின் அண்ட் எகெயின் வந்து ஒரு ப்ரைஸ் லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. என்ன ப்ரைஸ் லெவல் அப்படின்னா, இப்போது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஃபால் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் இங்கேருந்து இங்கே ஃபால் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆகிட்டு எகெயின் அண்ட் எகெயின் வந்து ஒரு ப்ரைஸ் லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. எகெயின் வந்து இந்த ப்ரைஸ் லெவலை வந்து இந்த ஜோனை வந்து கிளியராக வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அதே ப்ரைஸ் லெவலில் தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ரைஸ் லெவலை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து என்ன ஆகிட்டு இருக்குது, பவுன்ஸ் பேக் ஆகிட்டே இருக்குது. இந்த இடம் வந்து கிளியராக வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இடம் உருவாகிறதுக்கு, இந்த ஹை உருவாகிறதுக்கு எந்த ஒரு லிக்விடிட்டி ஜோன் வந்து காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த லிக்விடிட்டி ஜோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வரும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக பை பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு எந்த ஜோன் தெரியுதோ அந்த ஜோனுக்கு வந்து அதிகமாக பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த இடம் தான் வந்து லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல தான் அதிக பேர் செல் பண்ணியிருப்பாங்க, ரீட்டைலர். ஸோ அந்த இடத்துல இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அதிகமாக வால்யூம் கிடச்சிருக்கும், பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிருக்கனால என்ட்ரி ஆகிருப்பாங்க. அதனால் மார்க்கெட் வந்து பயங்கரமாக மூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து இப்போது ஒரு வீக்லி சார்ட் போயிடுவோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு சார்ட் தெளிவாக தெரியும். ஸோ இப்போது கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து எகைன் அண்ட் எகைன் வந்து ஒரு டபுள் டாப் க்ரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபிள் டாப்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் வந்து ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்காக மார்க்கெட் வந்து பல தடவை வந்து மூவ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்காக இங்கிருந்து ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கு, இங்கிருந்து மார்க்கெட் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு தடவை நார்மலாகவே இங்கிருந்து ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி இங்கிருந்து ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கு, உடைக்க முடியல. திருப்பியும் வந்து இங்கிருந்து லிக்விடிட்டி எடுத்து இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்கு, உடைக்க முடியல. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அடுத்த தடவை திருப்பவும் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்து இந்த இடத்துல உடச்சிருக்கு. உடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடம் தான் வந்து லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை கொஞ்சம் டெலீட் பண்ணிடுறேன், அப்போ தான் தெளிவாக தெரியும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடம் வந்து டிமாண்ட் ஜோனில் இருக்குது. இப்போ இந்த டிமாண்ட் ஜோனில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து மொமெண்டம் எடுத்திருக்கு. அதனால் இதுதான் நம்ம வந்து ஸ்விங்குடைய லோவாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடம் ஸ்விங்குடைய லோவாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இங்கிருந்து நம்ம வந்து நம்ம ஃபிபனாசி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனை வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் வந்து நமக்கு அந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்குள்ளே இருக்கா இல்லை ஜோனை விட்டு வெளியே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளியராக வந்து 38% ஜோனில் வந்து இப்போது
மார்க்கெட் வந்து இப்போது திரும்ப 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 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ கிளியராக வந்து ஒரு புல் மார்க்கெட் வந்து நல்ல புல் மார்க்கெட்டில் இருக்கும்போது 38%லேயே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துரும். சம்டைம்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50%, 61.8% வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 61க்கு கீழே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம். அதாவது வந்து செல்லிங் சைடு போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். திரும்பவும் நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு தெரியும். இப்போ டெக்னிக்கல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜோன் வந்து வேலிடான ஜோன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியராக சொல்லுது. ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த இடத்துல கிளியராக வந்து ஜோன் வந்து வேலிடான ஜோன் அப்படிங்கிறது வந்து சொல்லுது. ஸோ மார்க்கெட் வந்து எகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி வந்து சின்ன லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து கிளியராக வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஸோ இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் அந்த ஜோனில் வந்தோடனேயே மார்க்கெட் வந்து எகைன் வந்து இப்போது திரும்ப ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ 1 ஹவர் போடுவோம். 1 ஹவர் பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஜம்ப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இப்போது எகைன் வந்து இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்கும். இப்போது மார்க்கெட் எகைன் இந்த இடத்துல வந்தோன்னா திரும்பி பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இங்கேருந்து கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய தடவை இந்த ஜோனை வந்து நிறைய தடவை டெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ நிறைய தடவை டெஸ்ட் பண்ணியும் உடைக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபைனலான ஒரு பார்ட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக திரும்பி இது கன்சால்டேஷன் ஆகுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, செல்லிங் ப்ரெஷர்னால் செல் போயிடக்கூடாது. ஸோ நீங்கள் லாங் டேர்மில் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் லாங் டேர்மில் தானே பண்ணுறீங்க, அப்போ வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு வேளை நீங்கள் ஹையஸ்ட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான் இப்போ உங்களுக்கு வந்து பை பண்ணுறதுக்கு சரியான சான்ஸ். ஏன்னா இந்த இடம் வந்து நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த இடத்துல இது ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பாட்டமுக்கு கீழே தான் இருக்குது. 1400 அந்த இடத்துல இருக்குது. இப்போ ரிவார்டு பார்த்தீங்க அப்படின்னா 1600, 1700 ரிவார்டு வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் லாங் டர்மாக ஹோல்டு பண்ணிங்கன்னா எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம், பேஸ்டான் வந்து ஹோல்டிங் பீரியடை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த இடத்துல தான் வந்து பொட்டன்ஷியலாக ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஹையஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி கான்செப்ட், அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னாலுமே வந்து இந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் பை பண்ணணும், மார்க்கெட்டு ஏன் வந்து எகைன் இன்வெஸ்டர் பை பண்ணணும் அப்படின்னா ஃபண்டமெண்டலாக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே. ஃபண்டமெண்டலாக இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து தெளிவாக ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வேல்யூஷனும் நல்ல வேல்யூஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இப்போ ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து 12.4% இருக்குது. 12.4% பிஇ ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இண்டஸ்இண்ட் பேங்க் பேங்கிங் செக்டாரில் இருக்குது. இதோடைய பேங்கிங் செக்டாரோடைய ஆவரேஜ் மீடியன் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரி பிஇவே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.79 பேங்கிங் செக்டாரோடைய இண்டஸ்ட்ரி பிஇ. அப்போது ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி பிஇக்கு பிலோவாக எந்த ஸ்டாக்குமே இல்லை. அதாவது ப்ரைவேட் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்கிங் செக்டாரில் லோயஸ்ட், அதாவது ஆவரேஜ் பிஇ ரேஷியோவே வந்து பார்த்திங்கன்னா 11.79 பிஇ ரேஷியோ. அப்போது கிட்டத்தட்ட அந்த பிஇ ரேஷியோவில் தான் இப்போ பேங்கிங் செக்டாரே இருக்குது. இப்போ வந்து லோயஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 12.43 இருக்குது. ஆல்மோஸ்ட் நியர் டு இந்த மீடியன் பிஇ கீழே வந்ததுன்னா பையாக ஆரம்பிக்கும். இண்டஸ்ட்ரி பிஇக்கே கீழே வந்ததுன்னா பையாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து டோட்டல் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆவரேஜ் ஒரு செல்லிங் ஜோனில் இருக்குது. இப்போ வந்து ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது பிஇ ரேஷியோவை கம்பேர் பண்ணும்போது. அதில் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து மீடியன் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, அதை விட கம்மியாக ஏதாவது ஸ்டாக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்படி மேபி இருந்தால் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பை ஆகும், இல்லைன்னா பை ஆகாது. அப்போ ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பிஇ ரேஷியோவும் வந்து இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்திருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ விட்டு மேலே இருக்கும்போது நமக்கு வந்து ஹைன்னு சொல்லுவோம். அதை விட்டு எவ்வளோ தூரம் கீழே வருதோ, இல்லை இண்டஸ்ட்ரி பிஇ விட கீழே வருதோ அந்த இடம் வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டு ஜோன் ஆஃப் பையிங் ஜோன் சொல்லலாம். இப்போது அடுத்து இன்னொரு வேல்யூஷன், ரிலேட்டிவ் வேல்யூஷன், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பிஇ பார்ப்போம். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் ஹிஸ்டாரிக்கலாக எவ்வளோ பிஇ இருக்குன்னா ரீசெண்டாக ஹை பிஇ வந்து 34. ஸோ 34ங்கிறதான் வந்து ரீசெண்டான ஒரு ஹை பிஇ ரேஷியோ ஃபார் இண்டஸ்இண்ட் பேங்க்கு ரீசெண்டாக நடந்தது. அப்போது அதுக்கும் கீழே இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 இருக்குது. இப்போது இந்த 12ங்கிற பிஇ ரேஷியோ வந்து மீடியன் பிஇ, அதாவது
இந்த IndusInd பேங்க்குடைய ஆவரேஜ் பிஇ ரேஷியோவிடவுமே கம்மியான பிஇ ரேஷியோ தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி 34லேருந்து இப்போது 12க்கு வந்திருக்குன்னா எவ்வளோ தூரம் டிஸ்கவுண்ட்டுன்னு பாருங்கள். இந்த 12ங்கிற நம்பர் கூட ஆவரேஜ் மீடியன் பிஇ ரேஷியோ வந்து எவ்வளோன்னா 21. ஸோ 21க்கு பிலோ தான் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போவும் பையிங் ஜோனில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போது ஃபண்டமெண்டலாகவும் ரிலேட்டிவ் வேல்யூஷனில் பையிங் ஜோனில் தான் இருக்குது. ஸோ அப்சல்யூட் வேல்யூஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூஷன்லேயும் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் கணக்கு போட்டிங்கனாலுமே டிஸ்கவுண்டட் இதில் தான் இருக்குது. நான் கணக்கு போட்டு பார்த்துருக்கேன். என்னோடய எக்ஸல் ஷீட் இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த இடம் ஒரு வேளை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் பையிங் வால்யூம் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ கீழே போகிற வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. அப்போ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவ் கிடையாது. இது எல்லாமே வந்து மோர் தென் 1 டே உடைய பர்ஸ்பெக்டிவில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் டைப் ஆஃப் அப்ரோச் அப்படி வந்து நீங்கள் எடுக்கலாம். இல்லை இன்வெஸ்டிங் டைப் ஆஃப் அப்ரோச் வந்து இப்போ ஒரு ஜோன் வந்து பெஸ்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது ஆவரேஜ் பிஇ ரேஷியோவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2041 கோடி வந்து மார்ச் 23 வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மார்ச்சில் 2347 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டாக தான் இருக்குது. நெட் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட் இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 0.59 இருந்தது 2023 குவார்ட்டரில், மார்ச் குவார்ட்டரில். இப்போ 0.57 இருக்குது. ஸோ கொஞ்சம் குறைச்சிருக்காங்களே தவிர அதிகமாகலை. ஸோ இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லாவே இருக்குது. நெட் என்பிஏ நல்லா இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டு மார்ச் 2023 7390 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க டோட்டல் இயருக்கு. இப்போது லாஸ்ட்டு 12 மந்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8950 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஜம்ப் ஆகிருக்கு. 21% கிட்டத்தட்ட ஜம்ப் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்தில் தெரியுது. ஸோ இதில் நெகட்டிவ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ரெவன்யூக்கோ நெட் ப்ராஃபிட்டுக்கோ எந்த ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரும் இல்லை. இப்போது மேஜராக இது செல் ஆகிட்டு இருக்கிறதுக்கு உண்டான ரீசனும் சரி, இல்லை என்டையர் பேங்க் நிஃப்டி அதாவது பேங்கிங் செக்டாரும் செல் ஆகிட்டு இருக்கிற மேஜர் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெயில் விண்டுன்னு சொல்லுவோம். இந்த டெயில் விண்டு வந்து இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது டெயில் விண்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு இண்டஸ்ட்ரிக்கே டோட்டலாக நடக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இது வந்து பண்ணது வந்து ஆர்பிஐ தான். அவங்க வந்து இந்த ப்ரொவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு சில ரெகுலேஷனை வந்து டைட் பண்ணது தான் வந்து ஃப்யூச்சர் ப்ராஃபிட் அடிபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் டீட்டெயில்டாக போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியர்லி ஒரு டிஸ்கவுண்ட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபண்டமெண்டல்லையும் சரி டெக்னிக்கலையும் சரி. இப்போ வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஐஐ என்ன செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எஃப்ஐஐ வந்து 42%லேருந்து 40% குறைச்சிருக்காங்க மார்ச்சில். பொசிஷன் 2% வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 2% கவர் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா டிஐ வந்து அந்த 2% கவர் பண்ணிட்டாங்க. அப்போது ஓவராலாக இந்த ஸ்டாக்கில் வந்து சப்ளை ஜோன் இல்லை. இந்த என்டையர் கன்சால்டேஷன் மூவ்மெண்ட்டு எஃப்ஐஐக்கும் டிஐக்கும் நடந்த சண்டை தான். இப்போ இந்த என்டையர் கன்சால்டேஷன் மூவ்மெண்ட்டே வந்து எஃப்ஐஐக்கும் டிஐக்கும் நடந்தது தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2% எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க, டிஐ வந்து 2% பை பண்ணியிருக்காங்க. அப்போ சப்ளை டிமாண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் நெட்டு அவுட்ஃப்ளோ கிடையாது. ஸோ நெட் இன்ஃப்ளோவும் கிடையாது. ஸோ கன்சால்டேஷன் மார்க்கெட்டுங்கும் போது டவுன் சைடு அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இப்போதைக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது IndusInd பேங்க்கில் ஜஸ்ட் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படின்னா நீங்கள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து லாங் டேர்மாக ஹோல்டு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 1-2 ஸ்டாக் நீங்கள் பை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், இது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னா திருப்பி வந்து 2023 பார்த்தீங்கன்னா 2023 வருஷம் 2023 பார்த்தீங்கன்னா 2023 ஸ்டார்ட் ஆகும்போது ஏப்ரல் வரைக்கும் எகைன் செல் ஆஃப் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏப்ரலுக்கு மேலே 2024 இந்த இடம் சரிங்களா, இதான் 2023 முடிஞ்சது. ஸோ ஏப்ரல் வரைக்கும் செல் ஆகிட்டு திருப்பி வந்து கெயின் ஆகிருக்கு. இப்போவும் திருப்பி அதே பேட்டர்ன் தான் நடக்குது. கிட்டத்தட்ட ஏப்ரல் இந்த இடத்துல வரைக்கும் செல் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மேபி மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். மேபி இயர்லி போன வருஷம் ரிப்பீட் ஆன மாதிரி இந்த வருஷம் ரிப்பீட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ IndusInd பேங்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நான் சொன்னது நடந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது.